இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம். சென்னை தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பராமரிப்பு பணி காரணமாக 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் வழக்கத்தை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம். இப்போ 41 ரயில்கள் ரத்து அப்படின்னும் போது கூட்டம் ஆப்வியஸ்லி அதிகமாகிறத நம்மளால காட்சியோட பார்க்க முடியுது. இன்னும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுதா? அங்குள்ள நிலவரத்தை சமாளிக்க என்ன நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்கள் மீரான். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் வழியான மின்சார ரயில் சேவையானது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் ரத்து செய்யப்படுது. அதே போல இன்றும் காலை 10:45 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 41 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதியில் தற்போது பயணிகள் கூட்டம் மாநகர பேருந்துகளில் செல்வதற்காக அலைமோதுகிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த 2 வாரமாக ரயில்வே துறை சார்பில் பல்வேறு இடங்களில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. 41 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, திருமால்பூர் உட்பட பல பகுதிகளுக்கு மின்சார ரயில் சேவைகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தாம்பரம் பகுதியிலிருந்து மின்சார ரயில்கள் செல்கின்ற டி நகர், பிராட்வே போன்ற பல்வேறு இடங்களுக்கு மாநகர சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது. அதே போல பேருந்து நிலையம் முழுவதுமாக பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிக அளவு பயணிகள் மாநகர பேருந்துகளில் ஏறி தங்களுடைய இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையம் முழுவதுமாகவே பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. போக்குவரத்து போலீசார் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதியம் 3:15 பிறகு இந்த ரயில் போக்குவரத்து சீராக என்ற தகவலை ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நிலவரம் ஜிஎஸ்டி சாலையில் அதிக அளவு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலும் நீடிக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பயணிகள் கூட்டத்துடன் மாநகர பேருந்துகள் முழுவதுமாக நிரம்பி செல்லும் காட்சிகள் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம்.